நடிகர் ரவி மோகனும் தானும் பெரிய மூன்றாவது நபராக உள்ளே வந்த கணேஷா தான் காரணம் என ஆர்த்தி புதிய விளக்கம் அளித்திருக்கிறார். நடிகர் ரவி மோகனும் ஆர்த்தியும் திருமண வாழ்விலிருந்து அண்மையில் பிரிந்த நிலையில் இருவரும் மாறி மாறி குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வந்தனர். இந்நிலையில் விவகாரத்தில் மீண்டும் விளக்கம் அளித்துள்ள ஆர்த்தி, தனது வாழ்வின் ஒளியாக வந்தவர் என எந்த கணேஷாவை ரவி குறிப்பிட்டாரோ அந்த கணேஷா தான் தாங்கள் பிரிவதற்கு காரணம் என வெளிப்படையாக தெரிவித்துள்ளார். கணேஷா தான் எங்கள் வாழ்வில் இருளை கொண்டு வந்ததார் என்றும் ஆர்த்தி சாடியுள்ளார். விவாகரத்து ஆவணங்கள் தாக்கல் செய்யப்படும் முன்பே எங்கள் வாழ்க்கையில் அந்த மூன்றாவது நபர் உள்ளே வந்துவிட்டார் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தீய வழியில் ரவி சென்றதாகவும் அவரை பாதுகாக்க முயற்சித்த தனக்கு கட்டாயப்படுத்திய மனைவி என்ற பட்டம் கிடைத்துள்ளதாகவும் ஆர்த்தி வேதனை பகிர்ந்துள்ளார். அதேபோல வீட்டோடு மாப்பிள்ளையாக இருந்ததாக ரவிமோகன் கூறுவதும் பொய் என்றும் ஆர்த்தி தெரிவித்துள்ளார். வீட்டை விட்டு ரவிமோகன் ஒன்றும் வெறுங்காலோடு செல்லவில்லை என மறுத்துள்ள ஆர்த்தி, தெளிவாக திட்டமிட்டு தேவையான பொருட்கள் மற்றும் 5 கோடி ரூபாய் மதிப்புள்ள ரேஞ்ச் ரோவர் கார் உள்ளிட்டவற்றோடு தான் வீட்டை விட்டு சென்றார் என்றும் விளக்கம் அளித்துள்ளார். செங்கல்பட்டு மாவட்டம் பரனூர் சுங்கச்சாவடியில் நிறுத்தப்பட்டிருந்த லாரியை திருடிச் சென்ற நபரை காவல்துறையினர் 10 கிலோமீட்டர் தூரம் சினிமா பாணியில் விரட்டிச் சென்று மடக்கி பிடித்திருக்கிறார்கள். செங்கல்பட்டு மாவட்டம் சோத்துப்பாக்கத்தில் இருந்து சுமார் 40 டன் அளவிலான ஜல்லிக்கற்கள் ஏற்றிக்கொண்டு குன்றத்தூர் நோக்கி லாரி ஒன்று சென்று கொண்டிருந்தது. இந்த லாரியை கமலக்கண்ணன் ஓட்டிச் சென்றார். குன்றத்தூர் செல்லும் வழியில் ஃபாஸ்டாக் ரீசார்ஜ் செய்வதற்காக பரனூர் சுங்கச்சாவடியில் லாரியை நிறுத்திவிட்டு சென்றார். அப்போது அங்கிருந்த நபர் ஒருவர் லாரியை திருடிக்கொண்டு சென்னை நோக்கி வேகமாக இயக்கினார். இதனை கவனித்த லாரி ஓட்டுநர் அருகில் இருந்த காவல் உதவி ஆய்வாளரிடம் புகார் அளித்தார். அதைத் தொடர்ந்து லாரி ஓட்டுநர் மற்றும் காவல்துறையினர் இணைந்து இருசக்கர வாகனத்தின் மூலம் லாரியை விரட்டிச் சென்றனர். மறைமலை நகர் அருகே ஃபோர்ட் கார் தொழிற்சாலை பகுதியில் மெதுவாக சென்று கொண்டிருந்த போது போக்குவரத்து காவலர் முருகன் லாரியின் முன்பக்கத்தில் ஏறி தொங்கியபடி லாரியை நிறுத்த முயன்றார். சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவிற்கு அவர் லாரியில் தொங்கியபடியே சென்றார். ஆனால் லாரியை கடத்திய நபர் லாரியை நிறுத்தாமல் தாறுமாறாக ஓட்டிச் சென்றதால் வாகன ஓட்டிகள் அச்சத்தில் உறைந்தனர். லாரியை விரட்டிச் சென்ற காவல்துறையினர் காவல் கட்டுப்பாட்டு அறைக்கு தகவல் தெரிவித்தனர். அதன் அடிப்படையில் மறைமலை நகர் காவல் நிலையத்தினர் சாலையில் தடுப்புகள் அமைத்து லாரியை தடுத்து நிறுத்தினர். வசமாக சிக்கிவிட்டதை உணர்ந்த கடத்தல் ஆசாமி சாலை தடுப்புச் சுவரில் லாரியை இடித்து நிறுத்திவிட்டு தப்ப முயன்றார். அப்போது அங்கு கூடிய பொதுமக்கள் லாரியை கடத்திய நபர் மீது கற்கள் கட்டைகளை வீசி தாக்குதல் நடத்தினர். சார் வண்டியில் டோல்கேட்லேருந்து போலீஸ் வந்தது. அவர் ஒருத்தர் எஸ்ஐ சார் இருந்தார். அவர் தான் தச்சுனார். அங்கேருந்து வண்டி ஒரு கண்டெய்னர்லாம் குறுக்கால விட்டான் பூன்னு தெரியல, கேப்லாம் பூந்து வந்துட்டோம். அதெல்லாம் லாரி போட்டு அனுப்பிச்சு இங்கே அதுக்கப்புறம் நிறுத்தி கடைசத்தில் விட்டுனதுனாங்க. லாரியை திருடிச் சென்ற நபர் மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்று அந்த லாரியை விரட்டிச் சென்ற காவலர்களில் ஒருவரான லோகேஷ் காந்தி தெரிவித்தார். ஒரு பெரிய ஒரு விபத்து வந்து நீ தவிர்க்கப்பட்டது, அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஓட்டுநர் மேல வழக்கு பதிவு பண்ணிருக்கோமா? இப்பதான் அவன் வந்து மனநல பாதிக்கப்பட்டவன். வண்டி ஓட்டுனவன் வண்டி ஓட்ட மனநல பாதிக்கப்பட்டவன். பொதுமக்கள் தாக்குதலில் படுகாயமடைந்த கடத்தல் ஆசாமியை காவல்துறையினர் மீட்டு விசாரித்து வருகின்றனர். சென்னையில் மழைநீர் வடிகால் பணிகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆய்வு செய்தார். தென்மேற்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தமிழக அரசு மேற்கொண்டு வருகிறது. மாநில கட்டுப்பாட்டு மையம் 24 மணி நேரம் செயல்பாட்டில் இருக்க வேண்டும் என ஏற்கனவே தெரிவித்த முதலமைச்சர் பருவமழை எதிர்கொள்வதற்கு தமிழக அரசு தயாராக உள்ளதாக குறிப்பிட்டிருந்தார். இந்நிலையில் சென்னையில் மேற்கொள்ளப்பட்டு வரும் மழைநீர் வடிகால் பணிகளை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று ஆய்வு செய்தார். சென்னை மேயர் பிரியா உள்ளிட்டோரும் இதில் பங்கேற்றனர். சென்னை பக்கிங்காம் கால்வாயில் தூர்வாரும் பணிகளை ஆய்வு செய்த முதலமைச்சர் மழைநீர் வடிகால் பணிகளின் நிலை குறித்தும் அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார்.
தமிழ்நாட்டில் மின் கட்டணம் உயர்த்தப்படாது என்று மின்சாரத்துறை அமைச்சர் சிவசங்கர் அதிகாரப்பூர்வ அறிக்கையை வெளியிட்டிருக்கிறார். தமிழ்நாட்டில் மின்சார கட்டணத்தை 3 விழுக்காடு வரை உயர்த்த மாநில மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் பரிந்துரை செய்ததாக தகவல் வெளியாகியிருந்தது. இதனை அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அமைச்சர் சிவசங்கர் மறுப்பு தெரிவித்துள்ளார். அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வீட்டு மின் இணைப்புகளுக்கு எவ்வித கட்டண உயர்வும் இல்லை என்றும் மேலும் அனைத்து இலவச மின்சார சலுகைகள் தொடரும் என்றும் அறிவித்துள்ளார். மின் கட்டண உயர்வு குறித்து எந்தவித ஆணையும் ஒழுங்குமுறை ஆணையத்தால் வெளியிடப்படவில்லை என்றும் அமைச்சர் மறுத்துள்ளார். அவ்வாறு மின் கட்டணம் தொடர்பாக ஒழுங்குமுறை ஆணையம் ஆணை வழங்கும் போது வீட்டு மின் நுகர்வோருக்கு எந்தவித மின் கட்டண உயர்வும் இருக்கக்கூடாது என்றும் தற்போது வழங்கப்படும் அனைத்து இலவச மின்சார சலுகைகளும் தொடர வேண்டும் என்றும் முதலமைச்சர் அறிவுறுத்தியதாக அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். தொடர்ந்து எக்ஸ்பிரஸ் 18 செய்திகளை பார்க்கலாம். பாலிவுட் ஸ்டைல் திரைப்படத்தில் நடிக்க ஆசை இருப்பதாக ஹாலிவுட் நடிகர் டாம் க்ரூஸ் தெரிவித்துள்ளார். மிஷன் இம்பாசிபிள் தி ஃபைனல் ரெக்கனிங் திரைப்படம் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. இந்நிலையில் பட ப்ரமோஷன் வீடியோ ஒன்றில் க்ரூஸ் இந்தியில் பேசினார். இந்திய ரசிகர்கள் மீது அன்பு வைத்திருப்பதாக அவர் கூறினார். இந்தியா அழகான நாடு என்றும் தாஜ்மஹாலை மீண்டும் பார்க்க ஆர்வமாக இருப்பதாகவும் டாம் க்ரூஸ் தெரிவித்தார். Hello India, I love you. I love Bollywood movies. காஞ்சிபுரம் மாவட்டம் வல்லக்கோட்டை முருகன் கோயிலின் உபசன்னதி உண்டியல்கள் உடைக்கப்பட்டது குறித்து காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சுப்பிரமணிய சுவாமி குடமுழுக்கு விழாவை ஒட்டி சண்முகநாதன் மற்றும் திரிபுர சுந்தரி சன்னதிகள் அமைந்துள்ள பகுதியில் மதில் சுவர் இடிக்கப்பட்டு பணிகள் நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் இரவில் சன்னதிகளில் புகுந்த திருடர்கள் 2 உண்டியல்களை உடைத்து அதில் பணத்தை கொள்ளையடிக்க முயன்றுள்ளனர். சிவகங்கை மாவட்டம் திருபுவனம் அருகே பேருந்தின் டயர் வெடித்து கழன்று ஓடிய நிலையில் விபத்திற்குள்ளானது. ராமேஸ்வரத்திலிருந்து மதுரை நோக்கி சென்ற பேருந்து தட்டான்குளம் பகுதியில் சென்றபோது முன்பக்க டயர் வெடித்து தனியாக கழன்றதால் பேருந்து சட்டென சாய்ந்தது. இதனால் பயணிகள் நிலை தடுமாறி இடித்துக் கொண்டு அலறினர். யாருக்கும் பெரும் காயம் ஏற்படாததால் அடுத்தடுத்து வந்த பேருந்துகளில் பயணிகள் அனுப்பி வைக்கப்பட்டனர். சேலத்தில் மதுபான கடையின் கல்லாவிலிருந்து பணத்தை மேற்பார்வையாளர் எடுத்து வைக்கும் சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது. வீரகனூர் பிரிவு ரோடு பகுதியில் செயல்படும் கடையில் பணியாற்றும் மகேஸ்வரன் பணத்தை எடுக்கும் நிலையில் மது வாங்குவோரிடம் கூடுதலாக வசூலிக்கும் பணத்தை அவர் எடுத்து வைத்ததாக புகார் கூறப்படுகிறது. ஹுண்டாய் மோட்டார் இந்தியா நிறுவனம் i20 சீரிஸில் மேக்னா எக்ஸிகியூட்டிவ் மாடல் கார்களை அறிமுகம் செய்துள்ளது. அந்த நிறுவனத்தில் i20 சீரிஸ் கார்கள் வரவேற்பை பெற்று வரும் நிலையில் புதிய மாடல் அறிமுகமாகியுள்ளது. இதன் தொடக்க விலை 7.5 லட்சம் ரூபாய் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எலக்ட்ரிக் சன்ரூஃப், புஷ் பட்டன் ஸ்டார்ட் உள்ளிட்ட வசதிகள் புதிய காரில் உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலைகளின் இளவரசி கொடைக்கானலில் மேக கூட்டங்கள் தரையிறங்கி சுற்றுலா பயணிகளை குளிர்வித்த காட்சிதான் இது. காலையில் மிதமான வெப்பம் நிலவிய நிலையில் பிற்பகலில் அண்ணா சாலை, ஏரி சாலை, கவி தியாகராஜர் சாலை என பல்வேறு பகுதிகளில் அடர்ந்த பனிமூட்டம் காணப்பட்டது. அரியலூர் மாவட்டத்தில் தொடர் மழை காரணமாக எள் வயலில் தண்ணீர் தேங்கியுள்ளது. திருமானூரில் சுமார் 500 ஏக்கர் பரப்பளவிலான எள் பயிர் அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் தொடர் மழை காரணமாக சுமார் 300 ஏக்கர் பரப்பளவிலான வயல்களில் மழைநீர் தேங்கி நிற்கிறது. எள் அறுவடை செய்துள்ள விவசாயிகள் பயிரை உலர்த்த முடியாமல் பரிதவிப்பிற்கு ஆளாகியுள்ளனர்.